உறவுகளுக்கு வணக்கம். புதிய கட்சி, புதிய தலைவர், 10ஓட 11 100ஓட 101 அப்படின்னு தெரியல. அன்னை அண்ணாமலை புதுசா கட்சி ஆரம்பிக்க போறதா பரவலா தகவல். ஏற்கனவே பல கட்டங்களா பிஜேபியினுடைய நெருக்குதலுக்கு ஆளாகிட்டு இருந்தார் அண்ணாமலை அப்படின்னு சொல்லலாம். அதுல மிகப்பெரிய பங்கு வகித்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். ஏன் அப்படின்னா 2 பேருமே கொங்கு பெல்ட், 2 பேருமே ஒரே சாதிய பின்புலத்துல அரசியல் பண்ணிட்டு இருக்கிறவங்க. ஆனால் பாரதிய ஜனதா தன்னுடைய செல்ல புள்ள மாதிரி அண்ணாமலையை பார்த்துட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக தமிழ்நாட்டுக்கு அண்ணாமலை இருந்தார். மிக சிறப்பாகவே அவருடைய பணியை கட்சிக்கு செஞ்சார் அப்படின்னு சொல்லலாம். நாட்டுக்கு செஞ்சாரா மக்களுக்கு செஞ்சாராங்கிறதெல்லாம் அது விவாதத்துக்குரியது, கருத்து முரண்களுக்குரியது. கட்சிக்கு உண்மையா இருந்தாரு, கட்சியை வளர்த்தாரு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனா எடப்பாடி பழனிசாமியினுடைய நெருக்கடியால அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி சேர முடியாத நிலை இருக்குது. அப்படிங்கிறதுனால அதை சரி செய்யணும்னா எடப்பாடியோட ஒரே கண்டிஷன் அண்ணாமலைய தலைவர் பதவியிலிருந்து எடுக்கணும் அப்படிங்கிற ஒன்றை தவிர வேற ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரியும், அதற்காகத்தான் அண்ணாமலையை நகர்த்திட்டு நயினார் நாகேந்திரனை உள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். எதனால இவ்வளவு பெரிய முரண் அப்படின்னா, கூட்டணியில இருந்த போதே எடப்பாடி பழனிசாமியை அண்ணாமலை விமர்சித்தார், தவறாக விமர்சித்தார் அப்படிங்கிற அந்த ஒரு காரணம், அந்த ஈகோ தான் மிக பெருசாகி இன்னைக்கு இவ்வளவு பெரிய விரிசலாகி அண்ணாமலை புதிய கட்சியே ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துருச்சு. இன்றைக்கு 4ஆம் தேதி, ஜூன் 4ஆம் தேதி அண்ணாமலையுடைய பிறந்த நாள். இன்று அந்த புதிய கட்சியுடைய பெயரும் புதிய கட்சி ஆரம்பிக்கிறேன் என்ற அறிவிப்பும் வரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா நேற்றைய தினம் டெல்லியில அவர் சில முக்கிய தலைவர்களை, பாரதிய ஜனதா முக்கிய தலைவர்களை சந்திச்சுட்டு திரும்புவதற்கான டிக்கெட் டெல்லியிலிருந்து சென்னைக்கு போடவே இல்லை அப்படிங்கிற தகவல் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போதைக்கு அந்த அறிவிப்பு இல்லை அப்படிங்கிறது மட்டும் உறுதியாகுது. ஆனா உறுதியாகவே புதிய கட்சி ஆரம்பிக்க போறார் அண்ணாமலை, ஒரு கட்சியினுடைய நிறுவன தலைவர் ஆக போகிறார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்கிற அளவுக்கு தான் இன்றைய நிலைமை இருக்கு. இன்னும் ஒருபடி மேல சொல்லணும்னா, தமிழக மக்கள் கழகம் இல்லை என்றால் தமிழக மக்கள் கட்சி அப்படின்னு பெயர் கூட சூட்டப்பட்டதா தெரியுது. இதுல மிகப்பெரிய ஒரு வெற்றி, தமிழ் தேசியவாதிகளுக்கு மிகப்பெரிய வெற்றி இருக்கு. இதுல என்ன வெற்றி அப்படின்னா, இப்ப சமீபமா ஆரம்பிக்கப்பட்ட 2 பெரும் கட்சிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒன்னு தமிழக வெற்றி கழகம், திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், முற்போக்கு தேசிய திராவிடர் கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இப்படி பல்வேறு திராவிட கட்சிகளுக்கு மத்தியில சமீபத்திய அரசியல் புரட்சி தமிழ் தேசியத்தை நோக்கி கொஞ்சமாவது நகன்றிருக்கு அப்படிங்கிறது தான் அது காட்டுது. ஏன்னா விஜய் ஆரம்பிச்சது தமிழக வெற்றி கழகம், இப்ப அண்ணாமலை ஆரம்பிக்க போறது தமிழக மக்கள் கழகமா அல்லது தமிழக மக்கள் கட்சியா, கழகமா கட்சியாங்கிறது தான் அதுலயும் கூட முன்பின் இருக்கே தவிர தமிழக அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அப்ப அந்த வரிசையில பாத்தீங்கன்னா, இதை முதலாக முத்தாய்ப்பாக தமிழ் தேசியத்தை முன்னெடுத்தது நாம் தமிழர் கட்சி. அதற்கு பின்னால தமிழக வெற்றி கழகம், இப்ப தமிழக மக்கள் கட்சி. இப்படி தமிழ் சார்ந்த, அந்த மொழி சார்ந்த, தேசியம் சார்ந்த அந்த நிகழ்வை பெயரளவிலாவது அரசியல் கட்சிகள் வைக்க முன் வந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே தமிழ் தேசியத்திற்கு எடுத்த வெற்றியா நான் பார்க்கிறேன். இதுல மிகப்பெரிய பங்கு ரஜினிகாந்துக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. எந்த அளவிற்கு உண்மை என்பது தெரியல. ஆனால் கிட்டத்தட்ட நெருங்கி பார்க்கும்போது ரஜினியுடைய பங்கு அண்ணாமலையுடைய கட்சியில இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வருது. எதனால அப்படின்னா, சமீப காலமாக விஜய்க்கும் ரஜினிக்குமான அந்த உட்பூசல் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த உட்பூசலுடைய வெளிப்பாடாக சமீபத்தில் கூட ரஜினியை ஆதவ அர்ஜுனா உரசி பார்த்தாரு. அப்ப ரஜினி கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, காலம் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு. ஆனால் அவர் எதிர்பார்த்த அந்த பதில் காலம் கொடுக்காம வேற ஒரு மிகப்பெரிய எதிர்வினையான பதிலை ரஜினிகாந்த் கொடுத்துருச்சு. அப்ப இதை சரி செய்யணும், இதை சமன் செய்யணும் அப்படின்னா ஏதாவது ஒரு பங்களிப்புல நம்ம அரசியலுக்குள்ள நம்ம தலையை காமிச்சு இதை வேற திசை நோக்கி திருப்பி ஆகணும், பதிலுக்கு ஒரு அடி அடிச்சாகணும் அப்படிங்கிற அடிச்சாடுற ஆட்டத்தை ரஜினி கொண்டு வர்றாரோ அப்படின்னு தோணுது. அது வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, 1996ல இப்ப விஜய் எடுத்த இந்த முடிவை ரஜினிகாந்த் எடுத்திருந்தா, இன்றைக்கு விஜய் எந்த இடத்துல இருக்கிறாரோ, விஜயுடைய ரசிகர்கள் எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடத்துல ரஜினிகாந்தும் ரஜினிகாந்துடைய ரசிகர்களும் இந்த கட்டத்தில் 1996 வந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் கழித்து ரஜினிகாந்த் பெற்ற அனுபவத்தினுடைய பாடத்தை விஜய் எடுத்துக்கிட்டார். உச்சத்தில் இருக்கும் போதே சட்டுன்னு பிரேக் பண்ணிட்டு பட்டுன்னு அரசியலுக்கு சட்டுன்னு போய் உட்கார்ந்ததுதான் அந்த அனுபவ பாடம். ரஜினிகாந்துடைய அனுபவம் விஜய்க்கு பாடமா இருந்துச்சு.
அதையும் உணர்கிற ரஜினி சரியான நேரத்தை விட்டுட்டோம், சரியான நேரத்தில் தைரியமா முடிவெடுக்கிற கட்டத்தை நம்ம தவறிட்டோம் அப்படிங்கறதை நினைக்கக்கூடிய ரஜினி விஜயோடைய இந்த வெற்றியை ஏத்துக்க முடியல. மனசளவுல ஏதாவது ஒரு விடத்துல தொந்தரவு செய்யணும், இல்லை என்றால் இன்னொரு வாய்ப்பு நமக்கு இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் கூட ரஜினிகாந்துக்கு இருப்பதாக தான் தெரியுது. எது எப்படி இருந்தாலும் அண்ணாமலையோட இந்த டெல்லி பயணம் அப்படிங்கிறது அதற்கு பின்னால ரஜினிகாந்தும் இருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. ரெண்டு விதமா இதை பார்க்க தோணுது. இது பாரதிய ஜனதாவினுடைய இன்னொரு உட்பிரிவாக இது தொடங்கப்படுதோ, ஏனென்றால் தேசிய கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் எந்த இடமும் இல்லை அப்படிங்கிறது கடந்த காலங்களில் அவங்களுடைய அரசியல் பார்வையில தெரியுது. இந்தியாவில் எல்லா இடத்துல ஆட்டி படைச்சிட்டாலும் பஞ்சாப், மேற்கு வங்காளம், தமிழ்நாடு இந்த மாதிரி இடங்கள்ல மிகப்பெரிய அளவில் தேசிய கட்சிகள் ஆதிக்கம் செய்ய முடியல. அதிலும் தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகளுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தெரியறப்ப இதுல இருந்து ஒரு ரெக்கையை பிரிச்சு விட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போங்கிறதுக்காக பாரதிய ஜனதாவே செய்தோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு. இப்ப அண்ணாமலை போனதுல அவர் கட்சியை விட்டு விலகிறதுக்கு போனாரு, ராஜினாமா கடிதம் கொடுக்க போனாரு அப்படின்னாங்க. அப்படி கொடுக்கறதா இருந்தா அவர் இங்கே இருந்து கொடுத்துருக்கலாம், மெயில் மூலியமா கொடுத்துருக்கலாம். அதான் முரண் வந்துருச்சுல, பகை வந்துருச்சுல, நம்ம நகண்டு போகணும்ன்ற முடிவு வந்ததுக்கு அப்புறம் அதை சாதாரணமாகவே செஞ்சிருந்திருக்கலாம். ஆனால் ஏன் போய் சந்திச்சாரு? சும்மா சந்திக்கல, நிதின் நவீன சந்திக்கிறாரு, அமித்ஷா ரெண்டு பேரையும் சந்திக்கிறார். சந்திச்சது இல்லாம ராஜினாமா கடிதம் கொடுக்க போனார் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படுதில்லை. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய விதிப்படி யாரையும் அங்க விளக்க முடியாதவங்க 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதை ரினிவல் சொல்லுவோம் இல்லையா, அது பண்ணி ஆகணும். அந்த மாதிரி 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவங்களோட இதை புதுப்பிக்கல, உறுப்பினரை புதுப்பிச்சுக்கல அப்படின்னா தன்னிச்சையாவே அவங்க கட்சியை விட்டு போன மாதிரி தான் அர்த்தம்ங்கிறது அவங்களுடைய விதி சொல்லுது. அதன்படி பார்க்க போனா அவர் ராஜினாமா கடிதம் கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இன்னொன்னு, வெளியேற போறது உறுதி, கட்சி ஆரம்பிக்க போறது உறுதிதான் அப்படிங்கிறது எதை வச்சு தெரியுது அப்படின்னா, தன்னுடைய இசட் பிரிவு பாதுகாப்பை வேணாம்னு மறுக்கிறார். தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அப்படிங்கிற அந்த பதவியையும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நிராகரிக்கிறார். இதை ரெண்டையும் நிராகரிக்கிறதுக்கு பாரதிய ஜனதாவுடைய விதியில இடம் இருக்குது. அதனால அவர் என்ன செய்யறாருன்னா, சூசகமா ஒரு விஷயத்தை சொல்றாரு, என்னை விடுங்க, என்னை கலட்டி விடுங்க அப்படின்னு சொல்றது தான் இந்த இசட் பிரிவு, இந்த தேசிய பொதுக்குழு உறுப்பினர் ரெண்டையும் வேணாம், எனக்கு ரத்து செய்யுங்கன்னு கேட்கறது அதுல இருந்து தான் தெரியுது. இதையெல்லாம் எல்லாத்தையும் யோசிச்ச பாரதிய ஜனதா அமித்ஷா மூலியமா ஒரு செய்தியை மட்டும் அண்ணாமலைக்கு நேற்று சொன்னதாக சொல்லப்படுது. என்ன செய்தி அப்படின்னா, பாரதிய ஜனதாவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் யாரையும் நீங்க கலட்டிட்டு போக கூடாது அப்படிங்கிற ஒரு நிபந்தனைய கொஞ்சம் மிரட்டலோடைய வச்சதாக சொல்லப்படுது. எது எப்படியோங்க, தற்சமயம் அவர் உடனடியாக கட்சி ஆரம்பிக்கிறார் தெரியல, ஆனால் கட்சி உறுதியாக ஆரம்பிக்க போகிறார், பாரதிய ஜனதா விட்டு வெளியேற போகிறார் அப்படிங்கிறதான் இப்போதைய நிலவரப்படி தெரிய வருது. ஆனால் அவர் என்ன செய்ய போறார் அப்படின்னா, அவர் ஏற்கனவே அண்ணாமலை செய்து கொண்டிருந்த நடத்தி கொண்டிருந்த வி லீடர்ஸ் அப்படிங்கிற அந்த அறக்கட்டளைய கொஞ்சம் விரிவுபடுத்தி விசாலப்படுத்தி பெரிதாக்கி அதன் மூலியமாக அதை கட்சியாக மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை நடக்கிறதாக சொல்றாங்க. அண்ணாமலைக்கு மிகவும் நெருக்கமானவர் ஒருவர் கரூர்ல இருந்து தேர்தல் ஆணையத்திடம் பதிவாக ஒரு அரசியல் கட்சியினுடைய பதிவாக கோரிக்கையை வைத்திருப்பதாகவும் சில டாக்குமெண்ட்ஸ்களை அவங்க அங்க சமர்ப்பிச்சிருக்கிறதாகவும் செய்தி வருது. எல்லாம் பார்த்தாலும் ஒட்டுமொத்தமா பார்த்தாலும் தமிழ்நாட்டில் இன்னொரு கட்சி புதிதாக பிறக்க போகிறது அப்படிங்கிறது மட்டும் உறுதியாக தெரிகிறது. இந்த கட்சி யாரை பிளக்க போகிறது, யாரை உடைக்க போகிறது என்று தெரியல. ஏன்னா மொத்த மக்கள் அவ்வளவுதானே, அதுல இருக்கிறவன் தானே பிரிவான். இதுல பாரதிய ஜனதாவில் இருந்து நிறைய பிரிஞ்சு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு, இளைஞர்கள் கூட்டம் பிரிவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமாக கொங்கு பெல்ட் என்று சொல்லக்கூடிய ஐயா எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் செல்வாக்கான பகுதியில மிகப்பெரிய விரிசல் ஏற்படும் என்பதுல எந்தவித மாற்றமும் இல்லை. பார்ப்போம், அண்ணாமலையினுடைய இந்த கட்சி தமிழ் தேசியம் பேச போகிறதா, இந்திய தேசம் பேச போகிறதா, தமிழக மக்கள் கழகமா, தமிழக மக்கள் கட்சியா, எதுவாகினும் அது தமிழ் தேசியத்திற்கு கிடைத்த வெற்றியாகவே கருதுகிறோம். நன்றி, பொறுத்திருந்து பார்ப்போம் அண்ணாமலையினுடைய அரசியல் பிரவேசத்தை. நன்றி, வணக்கம். இது சமர்க்களம், சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்.